ஸ்குவாட்ஸ் நாங்கள் இன்றைக்கி லேலேருந்து தாங் போகலான்னு ஒரு பிளானு. ஆனால் இங்கே வந்து லேலே இன்னும் 2-3 இடம் பார்க்கல. ஸோ இன்றைக்கி இங்கே லேயில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம், இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம். ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கனால ஸோ இங்கிட்டு கார்துங்களா போயிட்டு வரலான்னு இருந்தோம். ஸோ இன்னொன்று கார்துங்களா போகணும், இன்னும் லே பேலஸ்லாம் போகவே இல்லை. ஸோ அதனால் இப்போ கார்துங்களா கிளம்பிட்டோம், ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ரோடே இல்லை ஸ்குவாட்ஸு. கார்துங்களா போகிற வழி லேலேருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மண் தான், மண் ரோடு தான். அந்த சைடில் இருக்கிற மவுண்டன் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக கிடக்குது. சரி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே டயர் ஸ்கிட் ஆகுது பிரேக் போட்டோம்னா. பேக் பிரேக் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டு லைட் டாப்பில் எப்படினாலும் டயர் ஸ்கிட் ஆகுது. இதில் வேறு கல் வேறு நிறைய இருக்குது. ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்குவாட்ஸே. தார் வருது பாருங்கள், ஆப்போசிட்டில் அடிச்சு போயிட்டுருக்கு. அப்புறம் புழுதியை கிளப்பிட்டு ஃபுல்லாக கல் தான், ரோடே இல்லை. ஸோ எனக்கு ரைட் சைடில் மவுண்டெயின், லெஃப்ட் சைட்லேயும் மவுண்டெயின் தான், ஆனால் ஃபுல்லாக மண். இந்த ஒயிட் கலர் மண் இருக்கும் இல்லையா, வண்டி ஃபஸ்ட்டு கியரே தாண்ட மாட்டாப்புல. ஸ்குவாட்ஸே சரியான ரோடாக இருக்கே. சிவாவை காணோம். வண்டி ஃபஸ்ட் கியரை ஏற மாட்டேன் ஸ்குவாட்ஸு. ஏற மாட்டுது. ஸ்போர்ட்ஸ் மூடில் போட போகிறேன். ஸ்காட்ச் அந்த வண்டியில் மண்ணில் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது என்கிட்ட. என் பைக்கில் பார்த்தீங்கன்னா 3 எக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, எக்கோ, ரெயின், ஸ்போர்ட்ஸு 3 மோடு இருக்குது. இப்போ எக்கோ ஸ்போர்ட்ஸில் போட்டு ஏற்றிட்டேன், ஃபஸ்ட் கியரில் தான். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் தான் ஸ்குவாட்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது ரோடு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரோட. ஸ்குவாட்ஸ் பைக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே கார்துங்களா தான் போகிறாங்க போல். ஸோ ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டாக என்ன பாயிண்ட் இது, எதுக்கு எல்லோரும் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலையே. நம்மளும் இப்போ என்னான்னு பார்ப்போம். வியூ பாயிண்ட்டு தான். ஃபோட்டோ எடுக்கலாமா? எல்லோரும் ஹிமாலயன் தான் ஸ்போர்ட்ஸ் நிறையா பேர் வச்சுருக்காங்க. எல்லாம் ரெண்டல் பைக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே எளிய தான் போட்டுரு. லடாக் ஸ்காட்ஸு ரோடு இருக்கிற நிலமையில இவங்க வேறு அங்கங்கே நிப்பாட்டி என்ட்ரி போடுங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக் பண்ணாங்க, பர்மிட் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி போடணுமா. இன்னும் வந்து 15 கிலோமீட்டர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் கார்துங்களா போகிறதுக்கு. ஸோ நாளைக்கு தாங் இந்த ரூட்டில் தான் போவோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ட்ரையல் பார்த்துடலான்னு வந்தோம். இப்போ பயங்கர மோசம் ஸ்காட்டு, ரோடு வேறு லெவலில் இருக்குது, பெரிய
சரி 6 ஹவர்ஸ்னால் கூட இப்படி தான் நாங்கள் லே வரப்பையும் ஸ்ரீநகர்லேருந்து கார்கில்லேருந்து லே வரப்பையும் 6 ஹவர்ஸ் காமிச்சு. நாங்களும் 3 மணி நேரம் கடந்த பிறகு திரும்பி 6 ஹவர்ஸ் காமிக்குது, திரும்பி 2 மணி நேரம் கழிவு திரும்பி 5 மணி நேரம் காமிக்குது. அப்படி தான் இருந்தேன் நான். அப்போ இதே மாதிரி தான் இப்போ இந்த ரோடு இப்படி இருக்குன்னா இப்போ டைமிங் மாறிக்கிட்டே இருக்கும் போல். ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மேப்பில் வந்து 6 ஹவர்ஸ் அப்படி காமிக்குது, பட் வந்து எக்ஸாக்ட் கிடையாது. அது நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் ரோடு தான். ரோடை பொறுத்து வந்து டைமிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இங்கே என்ட்ரி போட சிவா போயிருக்காப்புல, நம்மளால் இறங்கி திருப்பி ஏறி ப்ரீத்திங் இஷ்யூ அதிகமாக இருக்குது. தேங்க் காட் நம்ம இப்போ செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டோம். ஸோ அந்த செக் போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரோடு, அதாவது தார் ரோடு தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பள்ளம் தான். ஜம்பிங் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஜம்பிங் ஆகி போயிட்டே இருக்குது பைக்கு. ஸோ எனக்கு ரைட் சைடில் வந்துருச்சு. ஸோ எனக்கு ரைட் சைடில் மவுண்டைன், ஒயிட் மவுண்டைன் பார்த்தா சைஸ் மவுண்டைன். நம்ம ரூம்லேருந்து தெரிஞ்சுது இந்த மவுண்டைனு, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து. ஆனாலும் இப்போ 30-35 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆனால் இப்போயுமே அது அதே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னொரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வர 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஸ்காட்ச். ஸோ இங்கே வந்து -16 டிகிரி ஆகிடுச்சு ஸ்காட்ச். லாரிலாம் பாவம் லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாங்க இந்த இதில். அப்புறம் அந்த ரோட்லலாம் எப்படி வந்திருப்பாங்கன்னு தெரியல. இந்த ரோட்டுக்கே லாரிலாம் பாவம். உண்மையாகவே அவங்க ஓட்டுறவங்கலாம் உண்மையாகவே ரொம்ப திறமைசாலிங்க தான்ப்பா. அதுக்கெல்லாம் நிறையா ஒரு டேலண்ட் வேணும். அது இந்த ஹில் ஏரியாவில் ஓட்டுறவங்களுக்கு. ஸ்கை இங்கே ப்ளூ நல்லா இருக்குது, ஸ்கையோட கலர் வித்தியாசமாக தெரியுது ஸ்காட்ச் இங்கே மேலே வந்த அப்புறம். ஸ்குவாட்ஸ் இங்கே பாருங்கள், எனக்கு லெஃப்டில் பனிமலை தான். ஒரு ஸ்லோகன் போட்டிருந்தாங்க இப்போ ஒரு 1 month முன்னாடி, டியர் ஐ லைக் யூ பட் நாட் யுவர் ஸ்பீடு. அதெல்லாம் எதுக்கு அவங்க போடணும் சொல்லுங்கள்? நம்ம எப்படி வேணால் போகிறோம் வர்றோம், அவங்களுக்கு என்ன அப்படின்ற அப்படி இல்லாமல் பட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கும் ஆபத்து, ஸ்பீடாக போகிறனால நம்மளால் எதிரில் வர்றவங்களுக்கும் ஆபத்து, எதிரில் வர்றவங்களால நமக்கும் ஆபத்து. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் வைக்கிறாங்க. நிறைய வாட்டர் கிராசிங்காக இருக்குது ஸ்காட்ஸு. இந்த வாட்டரும் அந்த பனி மழை உருகி மெல்ட் ஆகி வர்றது எல்லாமே. அந்த பனிமலையை பார்க்குறதுக்கும் அதை தொடுறதுக்கும் எந்த ரோட்லேயும் எத்தனை கிலோமீட்டர் வேணால் போகலாம் ஸ்காட்ஸ். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்போது அது கிட்ட போய் நம்ம அதை தொடுறதுக்கு எப்படி வேணால் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் தான், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. இது ஜூன் மந்த்துன்றனால கம்மியாக இருக்குது. ஜனவரினா ஃபுல்லாகவே ஐஸ் மவுண்டனாக தான் இருக்கும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. மேப்பில் பார்க்கும்போது குட்டியாக இருந்துச்சு 36 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது 1 hour காமிச்சிச்சு காய்ச்சி மேப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours மேலேயே ஆயிருக்கும். அந்த பனி மெல்ட் ஆகி அந்த இதில் தண்ணி வந்து இந்த மாதிரி வந்த தண்ணியில் தான் அன்றைக்கி நம்ம வாட்டர் வாஷ் பண்ணோம். ஸோ தண்ணி மெல்ட் ஆகி வருது இல்லையா, வரும்போது அதில் ஒரு பைப் கனெக்ட் பண்ணிடுறாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. தண்ணியை தொட்டாலும் அவ்வளோ ஜிலு ஜிலுன்று கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கிடுச்சு அன்றைக்கி தான்.
பாஸே, இந்த கிட்ட வந்துட்டோம். இது பாருங்களேன், தெரியுதா என்னன்னு? சிவா அதை கையில் எடுத்துட்டு வா. ஸ்குவாட் வேற லெவலில் இருக்கு போங்க. கஷ்டத்தை தாண்டி வந்தப்போ செம்மையாக இருக்கு பார்க்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்றத பாருங்க, ஷார்ட்ஸில் போடுது. வா, கத்தனா முடியலை, கத்தனா முடியலை, கத்த முடியலை, கத்தனாவும் முடியலை, கத்தவும் முடியலை. ஐயோ அப்பப்பா, குட்டிமா இங்கே ஒன்றுமே இல்லை. போட்டோ எடுக்கிறியா? ஆ, அங்கே போ.